உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஹார்டியோலம், ஆங்கிலத்திலே ஹார்டியோலம் என்று சொல்லுவது வழக்கம். ஐ ஸ்டை என்று கூட அதை ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். ஐ ஸ்டை இப்படி சொல்லுகின்ற பொழுது அது கண் கட்டிகளை குறிப்பதாக அமையும். கண் இமைகளிலே, ஐலிட்ஸ் என்று சொல்லக்கூடிய கண் இமைகளிலே கொழுப்பு சத்துவம், எண்ணெய் சத்துவம் சேர்ந்து கிருமிகளாலே தாக்கப்பட்டு, குறிப்பாக ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளினுடைய தாக்கத்தினாலே அந்த கட்டிகள் பெரிதாகி நாளடைவிலே அப்படியே ஒரு காய் போல அமைந்து விடுவது, வெகு சீக்கிரத்திலே கரையாத ஒரு கட்டியாக இது விளங்குவது என்பதுதான் இந்த ஐஸ்டை என்பது. இதற்கு கொரியாண்ட்ரம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கொரியாண்டர் சீட்ஸ், தனியா என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. ஒரு தேக்கரண்டி தனியா எடுத்து அரை டம்ளர் நீரில் இட்டு நன்கு கொதிக்க வைத்து ஆற வைத்து, ஆறிய பின்னாலே அதனுடைய தெளிவை எடுத்து அவ்வப்போது கட்டிகள் வந்த கண்களை கழுவி வருவதனாலே இந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தனியாவுடைய தீநீர் நமக்கு தந்து ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கின்ற கிருமிகளை புறந்தள்ளி கண் கட்டிகளை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக, கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இந்த தனியா தீநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மஷ்ரூம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது காளான். இது உணவுக்காக பயன்படுத்துகின்ற ஒன்று என்றாலும் நிறைய மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது. குறிப்பாக காளான் வகையிலே இருந்து பென்சிலின் என்று சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக் என்னும் மருந்து தயாரிக்கப்பெறுகிறது. இந்த மஷ்ரூமை எந்த வகையிலேனும் நாம் உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை உணவாகி நமக்கு தருகின்றது. அடிக்கடி இந்த மஷ்ரூமை உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே ஒரு இம்யூனோ பூஸ்டர் என்கின்ற வகையிலே இம்யூனிட்டி என்கின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தந்து சளி, இருமல் போன்ற நோய்கள் நுரையீரலை தாக்காமல் காக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவம் குருதியை நீர்மைப்படுத்தி இரத்த நாளங்களுக்கு எளிதாக குருதி செல்லுகின்ற வகையிலே வழி செய்து இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை, ஆரோக்கியத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் குடலிலே இருக்கின்ற ஆந்த் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இந்த காளான் நமக்கு உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது. குறிப்பாக இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது என்பதனாலே அடிக்கடி இதய நோயாளிகள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த காமன் கோல்டு என்று சொல்லக்கூடிய அடிக்கடி சளி பிடிப்பவர்களும் காளானை எடுத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நெஞ்சக கோளாறுகள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல், நெஞ்சக சளி, சுவாச பாதையிலே அடைப்பு, இருமல், மூச்சு திணறுகின்ற நிலை, ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டல்,
இவை போன்ற நோய்களுக்கும் சரி, கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கும் சரி, ஒரு பொதுவான மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முசுமுசுக்கை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று மிக சொரசொரப்பான இலைகளையும் அதனுடைய காம்புகளையும் பெற்றிருக்கிறது. மூக்கியா மதராசப்பட்டினா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த முசுமுசுக்கை இலையை அரிசி மாவோடு கலந்து அடை போல நம் முன்னோர்கள் உள்ளுக்கு சாப்பிட கொடுப்பார்கள். அதனாலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக, உணவாக அந்த முசுமுசுக்கை அடை விளங்கியது. அதோடு கூட கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்கியது. எலும்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக, எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகளுடைய பலவீனத்தை நீக்கக்கூடியதாக இந்த முசுமுசுக்கை விளங்கியது என்பது உண்மை. இந்த முசுமுசுக்கையோடு சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று சொல்லக்கூடிய தூதுவளை மிகுந்த கூர்மையான அடர்த்தியான முட்களை பெற்றிருப்பது, கத்திரி பூவை போலவே நீல நிற மஞ்சள் நிற பூக்களை பெற்று இது விளங்கக்கூடிய ஒன்று. இதுவும் படர்ந்து செல்லக்கூடிய கொடி இனத்தை சார்ந்தது தூதுவளை, சோலனம் ட்ரிலோபேட்டம். இது நெஞ்சக சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் உடலில் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாக தூதுவளை விளங்குகிறது. இந்த தூதுவளையும் முசுமுசுக்கையும் ஒன்றாக சேருகின்ற பொழுது நுரையீரலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்குகிறது. கல்லீரல் இருவகை கல்லீரலான வலப்பாட்டீரல், இடப்பாட்டீரல், கல்லீரல் மண்ணீரல், இவை இரண்டுடைய குற்றங்களை இது களைகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, இரத்த நாளங்களுக்கு நலம் தருகிறது. இப்படி பல்வேறு நலன்களை தருகின்ற முசுமுசுக்கையும் தூதுவளையும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு தூதுவளை இலை மற்றும் முசுமுசுக்கை இலையை பயன்படுத்தி பல்வலி, காது வலி, தலைபாரம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முசுமுசுக்கை இலை, தூதுவளை, கருவேலம் பிசின் பொடி, வெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயோட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கருவேலம் பிசின் இதை சேர்த்து லேசாக பொரிச்சிடலாம். கருவேலம் பிசின் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். கருவேலம் பிசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கருவேலம் பிசின் நம்ம போடும்பொழுது நல்லா கண்ணாடி மாதிரி இருந்தது. இப்போ வெண்ணெயில் இட்டு நம்ம பொரிச்சோம்னா இந்த மாதிரி பெருங்காயம் பொரிஞ்சு வரா மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கருவேலம் பிசினை இப்படி பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம இதோட நம்ம இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இதோட தூதுவளை இலை சேர்த்துக்கலாம். தூதுவளை இலை நம்ம கஷாயமா தயார் பண்றதுனால அப்படியே சேர்க்கலாம். முட்கள் பெருசா இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சேர்த்துட்டா நல்லது. இந்த காம்புல நிறைய முட்கள் இருக்கும், இலையோட முன்பக்கமும் முட்கள் இருக்கும், அதே போல இலையோட பின்புறமும் அந்த மாதிரி முட்கள் இருக்கும். இந்த முட்களை நீக்கிட்டு நம்ம தூதுவளை இலை எடுத்துக்கலாம். தூதுவளை கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் பலம் தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்கிறோம். காது வலி இருக்கும் பொழுது நம்ம தூதுவளை இலையோட மிளகு, சீரகம் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா காது வலி உடனே குணமாகும். காது சீழ் பிடிக்காம இருக்கும். தூதுவளை இலையோட நம்ம முசுமுசுக்கை இலை சேர்த்துக்கலாம். முசுமுசுக்கை கொடி மழைக்காலங்கள்ல நல்லா தழைச்சி வளரும். இந்த இலைகள் ஒரு 3 இலைகள் எடுத்துக்கலாம். முசுமுசுக்கை இலையை நம்ம சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் இருந்து நெஞ்சு சளி ரொம்ப கட்டி இருந்ததுன்னா பச்சையாவே கூட சாப்பிடலாம். இந்த இலை காம்பெல்லாம் எடுத்துட்டு இலைகள் இப்படி எடுத்து ஒரு 2 இலை வச்சு இதோட 2 மிளகு, உப்பு கல்லுப்பு ஒரு கல் வச்சு இதை நல்லா மடிச்சுட்டு அப்படியே வெற்றிலை சாப்பிடுவது போல நம்ம சாப்பிட்டோம்னா
நெஞ்சக சளி சீக்கிரமா கரைஞ்சி வெளியேறும். குழந்தைகளுக்கு அதையே மிளகு மற்றும் முசுமுசுக்கை இலையோட உப்பு சேர்த்து கஷாயம் வச்சு ஒரு பாலாடை நம்ம விட்டோம்னா நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியில வரும். வீசிங், ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நெஞ்சு சளி அதிகமா சேர்ந்து இருந்தாலும் முசுமுசுக்கை இலைய வெளிப்பூச்சி மருந்தாவும் பயன்படுத்தலாம். பச்சரிசி, ஊற வச்ச பச்சரிசியோட முசுமுசுக்கை இலை சேர்த்து மாவை அரைச்சிட்டு அதை அடுப்புல ஏற்றி களி போல கிண்டி அந்த களியை ஒரு மூட்டையா கட்டி நம்ம செஸ்ட்லயும் முதுகுலயும் ஒற்றடம் கொடுக்கும் பொழுது சளி சீக்கிரமா இலகி வெளியில வரும். அதனால சளினால உண்டாகக்கூடிய மூச்சிறைப்பு சரியாகும். இப்போ முசுமுசுக்கை இலை சேர்த்துக்கலாம். முசுமுசுக்கை நம்ம அரிசி மாவோட சேர்த்து அடையா செஞ்சு சாப்பிடலாம். மாதம் 2 முறை, மழைக்காலம் பனிக்காலத்துல முசுமுசுக்கை இலை நம்ம உணவா எடுத்துட்டு வந்தோம்னா சளி பிடிக்காம இருக்கும். அதே போல தூதுவளையும் வாரம் 1 முறையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கும். மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வராம தடுக்கக்கூடிய மருந்தா தூதுவளை இருக்கும். இதுல நம்ம கருவேலம் பிசின், முசுமுசுக்கை இலை மற்றும் தூதுவளை இலை இது எல்லாமே இதோட வெண்ணெய் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கோம். இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு. முசுமுசுக்கை இலை, தூதுவளை இலை, வெண்ணெய், கருவேலம் பிசின் சேர்ந்த இந்த மருந்தை 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பல்வலி மற்றும் தலைபாரத்தை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும். நெஞ்சக சளி மற்றும் நெஞ்சக தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, மூக்கியா மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கையோடு சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயரை பெற்றிருப்பது தூதுவளை. அதனோடு அகேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கருவேலம். கருவேலம் மரத்தினுடைய பிசின் நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். ரெசின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த கருவேலம் பிசின் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது. அது மட்டும் அல்லாமல் ஒரு கூலண்ட் என்கின்ற வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லது. ஸ்பெர்மட்டோஜெனிக் என்கின்ற வகையிலே ஸ்போம் என்று சொல்லக்கூடிய ஆண்களுடைய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை, அதனுடைய பயணத்தன்மை இரண்டையும் பலப்படுத்தக்கூடிய ஒன்று இந்த கருவேலம் பிசின். இந்த சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று சொல்லக்கூடிய தூதுவளையை சுவாமிகள் ராமலிங்கம் அவர்கள் ஒரு கல்ப மருந்தாக சொல்லியிருக்கிறார். அன்றாடம் உண்ணக்கூடிய மூலிகைகளிலே தூதுவளை ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். இதனாலே இளமையை தக்க வைக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை தூதுவளை தருவது மட்டுமல்லாமல் நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக, சுவாச கோளாறுகளை சீர் செய்யக்கூடியதாக, செரிமான கோளாறுகளை சீர் செய்யக்கூடியதாக, ஈரல்களுக்கு பலம் தரக்கூடியதாக தூதுவளை விளங்குகிறது. முசுமுசுக்கை சளி இருமலை போக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், எக்ஸ்பெக்டோரண்ட், மியூகோப்ரோலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நோய் கிருமிகளை தவிர்க்கக்கூடிய, தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக முசுமுசுக்கை விளங்குகிறது. இந்த முசுமுசுக்கை அதனோடு தூதுவளை, கருவேலம் பிசின், சிறிது வெண்ணெய் சேர்த்து இங்கே ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகுகின்ற நிலையிலே நுரையீரல் கோளாறுகள், வயிற்று கோளாறுகள், சிறுநீரக சிக்கல்கள் இவற்றை போக்கி இதய நோய்களுக்கு இதமான ஒரு மருத்துவமாக இது செயல்பட்டு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, முசுமுசுக்கை, தூதுவளை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.